ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வீக் 3ல வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஏ கவுண்ட்ன்ற வேரியபிள் நம்மளுக்கு எத்தனை பேர் ஏ கிரேட் அப்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த ஏ கிரேடோடைய ரேஞ்சுமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா 84லேருந்து 97 வரைக்கும் ஸ்கோர் பண்ணவங்க தான் ஏ கிரேடுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்றது. அண்ட் எக்ஸ்ன்றது வந்துட்டு கார்டை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ எந்த கோட் பிளாக்கு இந்த ரேஞ்ச் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஏ கவுண்டோடைய ரேஞ்ச் அண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு பிலாங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ் கார்டில் இருக்க மேக்ஸ் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 84 இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 84 அண்ட் 84 above அண்ட் எக்ஸ் மார்க்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 97 இருக்கணும்ன்றாங்க. ஸோ 97 அண்ட் 97க்கு கீழே. ஸோ இது அவங்க கொடுத்துருக்க அந்த ரேஞ்சுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். பிகாஸ் வேற ஆப்ஷன் இதை விட மோர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன், மேக்ஸ் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 83 கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 83னா 84லேருந்து எடுப்போம். அண்ட் எக்ஸ் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 98 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. 98க்கும் மேலே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எரர் வந்துடும். ஸோ இது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்குவல் டு 84, மேக்ஸ் மார்க்ஸ் ஈக்குவல் டு 84ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 84னா அது 84 தான் இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ தேர்ட் ஆப்ஷனுமே கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷனில் அவங்க லெஸ் தென் 84 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 84 விட கீழே இல்லையா? ஸோ அதுவுமே வராது. ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் இதே மாதிரி ஸ்கோர்ஸ் டேட்டா செட்டோடைய ஒரு வேரியன்ட் எடுத்திருக்காங்க. அதில் மினிமமும் மேக்ஸிமம் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா மினிமம் வந்து 50 அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு 99. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 கிரேட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ABCD அண்ட் E. இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க ஏ வந்து ஹையஸ்ட், இ வந்து லோவஸ்ட் கிரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஸ்கோர்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. டி கிரேடோடைய ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வல் சைஸ் வந்துட்டு எல்லா கிரேடுக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படின்னா இப்போ ஏலேருந்து பி வந்து 5 தான் இருக்கு அப்படின்னா அதே தான் பிலேருந்து சிக்கும் டிலேருந்து ஈக்குமே இருக்கும். ஸோ இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம்லேருந்து மினிமம் மைனஸ் பண்ணணும். ஸோ 99 minus 50. ஸோ 99 minus 50 பண்ணால் நம்மளுக்கு 49 கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 49 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கிரேடை வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைடட் பை 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணும்போது we get 9.8. 9.8 வந்து நம்ம வந்து 10க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஒரு ரேஞ்சுமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இன்டர்வல் சைஸுமே 10ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் 50 தான் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இ கிரேட் வந்து 50லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ 10 நம்பர்ஸ்க்காக 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59. ஸோ 59 வரைக்கும் அது வந்துட்டு இ கிரேட்ல போயிடும். நம்மளுக்கு டி கிரேடோட ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவோம். 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பேராகிராஃப் வேர்ட்ஸ் டேட்டா செட்லேருந்து ஒரு சூடோ கோட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வேர்ட் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அதுக்கு 0வா அசைன் பண்ணியாச்சு. அண்ட் சம்ன்ற வேரியபிளும் 0வா அசைன் பண்ணியாச்சு. ஸோ வைல் லூப் போடுறாங்க. பைல் 1ல இன்னும் அதிகமாக கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வைல் லூப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸ்ன்ற கார்டை பிக் பண்ணுறோம் பைல் 1லேருந்து அதை பைல் 2க்கு மூவ் பண்ணுறோம். சம்மில் நம்ம ஏற்கனவே 0 வச்சுக்கலாம். ஸோ 0 ப்ளஸ் அந்த கார்டில் இருக்க அந்த லெட்டர் கவுண்ட் அதை வந்து ஆட் பண்ணி சம்லே வைக்கிறோம் நம்ம. அண்ட் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ ஆவரேஜ் ஐன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். அது ஈக்குவல் டு சம் பை கவுண்ட். அதாவது நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கெல்லாம் சம் பை கவுண்ட் பண்றோமோ அது ஆவரேஜ்க்காக. ஸோ சம் பை கவுண்ட் பண்ணாலே அது ஆவரேஜ் தான். அண்ட் அதே மாதிரி லூப் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது while pile 1 has more cards ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறமா லூப் விட்டு வெளியே வரும் இல்லையா? அப்போ ஆவரேஜ் ஃபைனல் அப்படின்ட்டு ஒன்று கவுண்ட் பண்றோம். அதுவுமே என்னதான் பண்றோம்னா ஆவரேஜ் தான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுது. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனி இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்னா நடுவில், அதாவது எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் அந்த அபவ் கோட்ல ஆவரேஜ் ஐன்றது என்ன ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அது லூப்புக்குள்ளேயே இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஆவரேஜ் ஐன்றது நம்மளுக்கு லூப்குள்ள இருக்கும். ஸோ அது ஆவரேஜ் நம்ம சொன்னோம் ஆவரேஜ் தான் அது ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இட் ஸ்டோர்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். இட் ஸ்டோர்ஸ் த ஆவரேஜ் லெங்த் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் இன் த பாராகிராஃப்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அது லூப்புக்குள்ள இருக்கும்போது, அது கம்ப்ளீட் ஆச்சா, ஆகலையான்னே நம்மளுக்கு இன்னும் தெரியாது. கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஆயிருந்தா லூப் போட்டு வெளிய வந்திருக்கும். ஸோ ஆல் வேர்ட்ஸும் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன், இட் ஸ்டோர்ஸ் த ஆவரேஜ் லெங்த் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் தட் ஹவ் பீன் மூவ்ட் டூ பைல் 2. ஸோ பைல் 2க்கு மூவ் ஆன வரைக்கும் இருக்கிற வேர்ட்ஸோடைய ஆவரேஜ் லென்த் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது கரெக்ட். ஏன்னா, அது லூப்க்குள்ள இருக்கு. ஸோ லூப்க்குள்ள இருக்கும்போது அது எக்ஸிகியூஷனோட பாதியில தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் த கோட் ஹஸ் பீன் எக்ஸிக்யூட்டட், அதாவது கோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகி எந்த எக்ஸ்பிரஷன் கீழே கொடுத்துருக்கல எந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஆவரேஜ் ஐக்கும் ஆவரேஜ் எஃப்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு கோடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது எல்லாத்தையுமே அதாவது அதுல இருக்க எல்லா கார்டையுமே அது ஐட்ரேட் பண்ணிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ ஆவரேஜ் ஐல இருக்கிறதே தான் ஆவரேஜ் எஃப்லயுமே இருக்கும். ஆவரேஜ் எஃப்ன்றது ஆவரேஜ் ஃபைனல். மொத்தமா இருந்த சம்மையும் கவுண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம்னா டிவைட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபைனல் கிடைக்குது. அதே தான் உள்ளயுமே இருந்திருக்கும். அது முடிஞ்சதுனால தான் வெளியே ஆவரேஜ் ஃபைனல் நடந்தது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 அப்படின்ட்டு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. அது மேக்ஸோடைய மேத்ஸ் சப்ஜெக்டோடைய மேக்ஸிமம் மார்க்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது. அதாவது மேக்ஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட் வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. என்ன இருக்கு? மேக்ஸ் 1ல 89, மேக்ஸ் 2ல 78, மேக்ஸ் 3ல 67 இருக்கு. இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூ கார்டை வந்துட்டு மேக்ஸ் 1ஓட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மேக்ஸ் 2ஓட, அதுக்கப்புறமா மேக்ஸ் 3ஓட. இப்போ நியூ கார்டு நம்ம பைல்ல இருந்து எடுக்கிற போது அந்த மேத் மார்க் 95 இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எத்தனை பேர் வைஸ் கம்பேரிசன் நம்ம எத்தனை கம்பேரிசன் வந்துட்டு பண்ணணும் எல்லா வேரியபிள்ஸும் அப்டேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அவங்க அது கொடுத்துட்டாங்க. ஈச் பேர் கன்சிஸ்ட் ஆஃப் அ கார்டு அண்ட் ஒன் ஆஃப் த 3 வேரியபிள்ஸ். ஸோ ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு கார்டும் அண்ட் இந்த 3 வேரியபிள்ஸ்ல இருக்க ஒரு வேரியபிளும் வந்து இருக்கும் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க மார்க் என்னன்னா 95. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 1ஓட தான் வந்து நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ 95 கிரேட்டர் தென் மேக்ஸ் 1ஆன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. 95 கிரேட்டர் தென் மேக்ஸ் 1ஆனா ஆமா. 95 வந்துட்டு 89ஓட பெருசு தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 95 போயிட்டு மேக்ஸ் 1ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மேக்ஸ் 1 தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மேக்ஸ் 1ல இருக்கிறது மேக்ஸ் 2க்கும் மேக்ஸ் 2ல இருக்கிறது மேக்ஸ் 3க்கும் மூவ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 தான் நம்மளுக்கு ஆன்சர். எத்தனை பேர்வைஸ் கம்பேரிசன்ஸ் தேவைப்பட்டது? ஒரே ஒரு பேர்வைஸ் கம்பேரிசன் தான் தேவைப்பட்டது. ஸோ மேக்ஸ் 1ன்றதா இருக்கிறதே பெருசு. ஸோ மேக்ஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் 2 இல்லையா? ஸோ நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்துட்டு என்ன எவ்வளவு பெருசா இல்ல சின்னதா இருக்கான்ட்டு. சப்போஸ் இது குட்டியான நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம மேபி மேக்ஸ் 2ஓடையும் மேக்ஸ் 3ஓடையும் நம்ம கம்பேர் பண்ணிருக்கலாம். மேக்ஸ் 1 பிளஸ் மேக்ஸ் 2 பிளஸ் மேக்ஸ் 3 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத கேட்கறாங்க. நம்ம தான் அப்டேட் பண்ணிட்டோம் இல்லையா? ஆஃப்டர் த அப்டேட் தான் கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம எதை தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்த அந்த 95. ஸோ இப்போ அதுதான் வந்துட்டு மேக்ஸ் 1ல இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த 95ஐயும் அதுக்கப்புறமா நம்ம மேக்ஸ் 1ல இருந்து மூவ் பண்ண அந்த 89ஐயும் 89 பிளஸ் மேக்ஸ் 2ல இருந்து நம்ம மேக்ஸ் 3க்கு மூவ் பண்ண அந்த 78. இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்துட்டு 262. ஸோ 262 தான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த அப்டேட்டை பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்டு வருது. அதுல இருக்க மேக்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு 50 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர்வைஸ் கம்பேரிசன் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்ம மேல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன இங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம்? 95 இருக்கு, 89 இருக்கு, 78 இருக்கு இல்லையா? ஸோ இது மூணுமே 50ஐ விட பெருசுன்றதுனால நம்மளுக்கு 3 கம்பேரிசன்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 1ஓட செக் பண்ணுவோம். மேக்ஸ் 1ஓட செக் பண்ணும்போது 98 இருக்கும், 95 இருக்கும் அண்ட் வந்து 50 இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 95 தான் கிரேட்டர். ஸோ அது அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் 2ஓட செக் பண்ணுவோம். மேக்ஸ் 3ஓட செக் பண்ணுவோம். ஸோ 3 நம்மளுக்கு செக் பண்ணும் நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்மளுக்கு 3 தான் ஆன்சர்.
இப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இந்த மேல குடுத்துருக்க அந்த எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் அப்படியே ரிப்பீட் பண்ண போறோம். ஆனா, அந்த கம்பேரிசன் ஆர்டர மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். விச் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அங்க மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3ன்னு சொல்லி 3 செக் பண்ணியிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 3 அப்புறம் மேக்ஸ் 2 அதுக்கப்புறமா மேக்ஸ் 1ன்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஸோ இங்கேயும் அதே மாரி ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு 95ன்ற மார்க்ஸோட வருது அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ அங்க நம்ம எடுத்தோனே மேக்ஸ் 1 செக் பண்ணோம். அங்க வந்து மேக்ஸ் 1 கிரேட்டர் தென் மேக்ஸ் 2 கிரேட்டர் தென் மேக்ஸ் 3 இருந்துச்சு. ஆனா இங்க வந்து மேக்ஸ் 3 இருக்கு ஃபர்ஸ்ட்ல. ஸோ நம்ம மேக்ஸ் 3யோட செக் பண்ணும்போது நம்மளுக்கு 3 ஐட்ரேஷன்ஸ் தேவைப்படும். ஏன்னா மேக்ஸ் 3ன்றது இருக்கிறதுலே கம்மி இல்லையா? ஸோ நம்ம மேக்ஸ் 3யோடையும், மேக்ஸ் 2யோடையும், மேக்ஸ் 1யோடையும் செக் பண்ணி, அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் அத 95 மேக்ஸ் 1ல வச்சு, அதுக்கப்புறமா திருப்பி எல்லாமே மூவ் ஆகும். ஸோ வி நீட் 3 ஐட்ரேஷன்ஸ். அண்ட் அதே மாரி இங்க கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 அதே தான் நம்மளுக்கு சேம் 262 தான் வரும். ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம இங்கேயும் நம்ம 3 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணாலும் நம்ம அதே மேக்ஸிமம் வந்துட்டு அந்த 95 மாற போறது கிடையாது. ஸோ சேம் 262 தான் வரப்போகுது. அண்ட் இந்த அப்டேட் மேக் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு கார்டு வருது 50ன்ற மார்க்ஸோட. இதுல எத்தனை பேர்வைஸ் கம்பேரிசன்ஸ் வேணும் அப்டேட் எல்லா வேரியபிள் அப்டேட் பண்றதுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் தேவைப்படும். ஏன்னா மேக்ஸ் 3ய விடமே என்னவா இருக்கு 50 கம்மியா இருக்கிறதுனால அந்த ஐட்ரேஷனோடைய 50 வெளியே போயிடும். ஸோ ஒரே ஒரு கம்பேரிசனோட என்ன ஆயிடும்னா இது க்ளோஸ் ஆயிடும். ஸோ 1 தான் ஆன்சர். ஸோ இங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்கோர்ஸ்ன்ற ஒரு டேட்டா செட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்ளோன் லைக் மாடிஃபை பண்ண போறோம். அதுல எல்லா கார்டுலயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேத் மார்க்க எடுத்துட்டு போயிட்டு 100லேருந்து மைனஸ் பண்ண போறோம் அந்த கரண்ட் மேத் மார்க்க. மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டோர் பண்ண போறோம். அதாவது ஒரு கார்டுல வந்து இப்போ ஒரு மார்க் ஒரு 90 இருக்குன்னு வச்சுக்கலாம். 90 இருக்குன்னா, அத 100ஆல மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ அந்த 10 தான் எடுத்துட்டு போய் அந்த மேக்ஸ் மார்க் அந்த மேக்ஸ் மார்க்கோட ரிப்ளேஸ் பண்ண போறோம். இந்த மேக்ஸ் மார்க் நம்ம ரிப்ளேஸ் பண்ண மேக்ஸ் மார்க் வந்துட்டு நம்ம க்ளோன் டேட்டா செட் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம மேக்ஸ் மைனஸ் க்ளோன்னு சொல்லி நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த ஃபாலோயிங் கோட வந்துட்டு நம்மள கன்சிடர் பண்ண சொல்றாங்க. மேக்ஸ் க்ளோன் அதாவது மேக்ஸிமம் க்ளோன் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மேத் மைனஸ் க்ளோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் ஏற்கனவே பேசணும் இல்லையா? ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து இப்போ 90 எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இவங்க சொன்ன மாரி அந்த மேத் மைனஸ் க்ளோன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது இருக்கிறதுலே கம்மியான ஒரு நம்பரா போய் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ 90 இருந்துச்சு அப்படின்னா, போய் ஸ்டோர் ஆகுறது வந்துட்டு என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, 10ஆ ஸ்டோர் ஆகும். இதே 20 இருந்துச்சு அப்படின்னா, போய் ஸ்டோர் ஆகும்போது 100லேருந்து மைனஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா 80 ஆயிடும். ஸோ அது போய் 80ஆ ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஆஃப் மேத் க்ளோன் அதாவது நம்மளுக்கு இங்க இப்ப இருக்கிறதுலே கம்மி மார்க் எடுத்தா தானே இங்க ஜாஸ்தியா வந்து நிக்குது. ஸோ இந்த மாரி மேக்ஸிமமான மார்க்க தான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் மேக்ஸ் க்ளோன்னு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆனா, இந்த வேரியபிள் மேக்ஸ்ன்றது என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 2 வேல்யூமே வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் மேக்ஸ் க்ளோன் இல்லையா? ஸோ இதான் அந்த மேக்ஸ் க்ளோன். 100லேருந்து நான் இந்த மேக்ஸ் க்ளோனை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 19 கிடைக்கும். ஆனா வந்துட்டு மேக்ஸ் க்ளோன்ல 10 இருக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் இவங்க மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸ் க்ளோன் தானே கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு 80 இருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் 100 மைனஸ் 80 பண்ணனா 20 கிடைக்கும். விச் இஸ் த மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஒரிஜினல் டேட்டா செட். ஸோ ஒரிஜினல் டேட்டா செட்ல நம்மளுக்கு இருக்கிறதுலே கம்மி மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் இந்த க்ளோன்டு டேட்டா செட்ல வந்துட்டு மேக்ஸிமமான ஒரு மார்க்கா வந்துட்டு இருக்க முடியும். ஸோ இந்த மேக்ஸிமம்ல 100லேருந்து மைனஸ் பண்ணும்போது திருப்பி நம்ம ஒரிஜினல் மார்க்கே கிடைச்சிரும். ஸோ இட் இஸ் த மினிமம் மேத் மார்க்ஸ் இன் த ஒரிஜினல் டேட்டா செட். இதுதான் ஆன்சர். ஸோ மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜென் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 0 அண்ட் சம் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2 வேரியபிளும் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். வைல் பைல் 1ல இன்னும் கார்ட்ஸ் இருக்கிறப்போ வைல் லூப் வந்துட்டு ஒர்க் ஆகும். அண்ட் எக்ஸ்ன்ற கார்டை வந்து பைல் 1லேருந்து எடுக்கிறோம். அண்ட் எக்ஸை வந்து பைல் 2க்கு மூவ் பண்றோம். இஃப் அந்த கார்டில் இருக்க ஜெண்டர் இவங்க கொடுத்த இது வந்து ஜென்னு அவங்க பொதுவாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஃபீமேலோ மேலோ நம்ம என்னவோ செக் பண்றோம். ஸோ இந்த ஜெண்டர் வந்துட்டு ஈக்குவல் அவங்க கொடுத்த ஆர்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ +1 ஆகும். சம் வந்துட்டு சம்ன்றது 0ல இருக்கு இல்லையா? ஸோ 0 பிளஸ் அதுல இருக்க பிசிக்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு ஆட் ஆகி சம்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ லாஸ்ட்ல என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னா சம் பை கவுண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? சம் பை கவுண்ட் வந்தாலே அது வந்துட்டு ஆவரேஜ் தான். ஸோ
இங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆவரேஜ் தான் வந்துட்டு கணக்கு பண்றோம். ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னத்த வந்துட்டு இது கம்ப்யூட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இட் கம்ப்யூட்ஸ் த சம் ஆஃப் பிசிக்ஸ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடண்ட்ஸ். இல்ல அவங்க வந்துட்டு ஒரு ஆர்குமென்ட் குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ஜெண்டரா இருந்தா மட்டும் தான் அது வந்து என்ன செய்யும்னா எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. செகண்ட் இட் கம்ப்யூட்ஸ் த சம் ஆஃப் பிசிக்ஸ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ பிலாங் டு ஜெண்டர் ஜென். நம்ம இங்க பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்றோம். சம்மம் இல்ல. ஸோ அடுத்தது. அந்த ஆப்ஷன் கிடையாது. இட் கம்ப்யூட்ஸ் த ஆவரேஜ் பிசிக்ஸ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ பிலாங் டு ஜெண்டர் ஜென். இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். அந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். அண்ட் அதே மாரி எத்தன பேர் இருக்காங்கன்றதையும் கவுண்ட் பண்றோம். அந்த சம்ல இருந்து அந்த கவுண்ட்ட டிவைட் பண்றச்ச நம்மளுக்கு அந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்களுடைய பிசிக்ஸ் மார்க்ஸோட ஆவரேஜ் கிடைக்குது. சோ ஃபைனல் குவெஷன். இப்போ இந்த ஃபாலோயிங் ப்ரொசீஜர வந்துட்டு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ப்ரோ 1 A, Bன்ற ஆர்குமென்ட் குடுத்திருக்காங்க. அண்ட் ப்ரோ 2 A, Bன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமென்ட் குடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்டின்னா, 2 ப்ரொசீஜருமே ஒரு பேர் ஆஃப் இன்டிஜர்ஸ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. சோ A, Bன்றது இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதே வேல்யூ தான் அது ரிட்டர்னும் பண்ணுது. ஆ ஒரு ஒரு பேர் ஆஃப் ஆர்குமென்ட்ஸ் வந்துட்டு பாஸ் பண்றாங்க இல்லையா? சோ அப்போ அதே வேல்யூ தான் ரிட்டர்னும் பண்ணுது. சோ ஃபங்ஷனலி வந்துட்டு அது ஐடென்டிகலா இருக்கு. ஏன்னா ஏபி இந்த ஃபங்ஷனுக்கும் ஏபி தான் இருக்கு. இந்த ஃபங்ஷனுக்கும் ஏபி தான் இருக்கு இல்லையா? சோ ஃபங்ஷனலி இட் இஸ் ஐடென்டிகல்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 ப்ரொசீஜரும் ஐடென்டிகல் சைடு எஃபெக்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ்னா என்ன? ஒரு இம்ப்ளிமெண்ட்னா என்ன? இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா, அது வந்து எப்படி வந்து அந்த கோட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லாது. ஆனா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி வந்துட்டு சொல்றது தான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்றது. இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு ஆக்சுவல் கோட ரைட் பண்றது தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட். சோ இது வந்து இந்த மாரி வந்து ஒர்க் ஆகணும். இது வந்து ஆட் ஆகணும். இது வந்து மைனஸ் ஆகணும் அப்படின்றத சொல்றது தான் இம்ப்ளிமெண்ட். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்ன குடுத்திருக்காங்க? போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். போத் ஆஃப் தெம் ஹேவ் த சேம் இன்டர்ஃபேஸ் பட் குட் ஹேவ் டிஃபரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். சோ 2த்துக்குமே சேம் இன்டர்ஃபேஸ் தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? சோ ஒரே மாரியானது தான் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போகுது. சோ சேம் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஆனா ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கல. இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்த்தா தான் தெரியும் 2த்துக்கும் ஒரே மாரி இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்கும் செக் பண்ணலாம். சோ 2த்துக்குமே வந்து சேம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன் இங்க குடுக்கவே இல்ல. சோ இது கிடையாது. அண்ட் neither the interface nor the implementation is common across two procedures ன்னு குடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இங்க இன்டர்ஃபேஸ் காமனா தான் இருக்கு. சோ இதுவுமே கிடையாது. இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. சோ இதுவுமே கிடையாது. ஏன்னா சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட்டான ஆன்சர். ஏன்னா இங்க குடுத்திருக்கிறது இன்டர்ஃபேஸ். நம்மளுக்கு அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் குடுக்கல. சோ இம்ப்ளிமெண்டேஷன் சேமாவும் இருக்கலாம், வேரியும் ஆகலாம். That's all for today. Thank you.